ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ட பத்தி பேச போறோம். 1 எதுக்கு ரவீனா வீட்டு ஃபேமிலிய வந்து வெளிய அனுப்ப பார்த்தாங்க அப்படின்றத பேச போறோம். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளிய அனுப்பல. ஆக்சுவலா லைவ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாரி கேட்டதுனால பிக் பாஸ் மன்னிச்சு பொழச்சு போ அப்படின்ற மாரி விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் இது. செகண்ட் விஷயம் வந்து மணிய ஏன் இந்த அளவுக்கு அவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா வீட்டு ஃபேமிலி வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ரவீனாக்கு ஜெனரலா என்னென்ன அட்வைஸ் குடுக்கணுமோ அது எல்லாத்தையும் குடுத்தாங்க. அதுவரைக்கும் ஓகே, குட். அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதோ அட்வைஸ் குடுக்குறாங்க. ஓகே, நல்லா இருந்தது. பட் ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மணிய கூப்ட்டாங்க. "மணி இங்க வாங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாரி கூப்ட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் ஆக்சுவலி என்ன ரிலேட்டிவ்ன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா லைவ்ல நான் காலையில இருந்து பார்க்கல. இப்ப தான் பார்த்தேன். ஸோ என்ன ரிலேட்டிவ்ன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. பட் அந்த பையன் வந்து தம்பி மொற தான் வருது போல. ஸோ சொந்த தம்பியா என்னன்னு தெரியல. இல்ல இவங்களோட பையன் தான் போல இருக்கு. ஸோ எனிவேஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மணிய கூப்ட்டுருந்தாங்க. மணிய கூப்ட்டு இந்த மாரி "மணி நீங்க வந்து ஏன் ரவீனா கேம ஸ்பாயில் பண்றீங்க? நீங்க இல்லன்னா அவ சூப்பரா ஆடுவா." அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, மணிய வந்து போட்டு காலி பண்ணிட்டாங்க. மணி எந்த பாயிண்ட்ட போட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் கேட்கறாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்றாங்க. "ஏன் ரவீனா இவ்ளோ தூரம் சாரி கேட்கறாங்க? ஸோ அதுக்கு நீங்க அந்த சமயத்துல வந்து ஏன் சாரி கேட்காதன்னு சொல்ல மாட்டீங்க? உங்க உங்க பின்னாடி அவ கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. என்ன அவ யாருன்னு நெனச்சீங்க நீங்க? அவளுக்குன்னு ஒரு இது இருக்குங்க. அவ இவ்ளோ பெரிய ஆளா ஒரு ஷோவுக்கு வந்திருக்கா. அவ உங்ககிட்ட எதுக்கு சாரி கேட்கணும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. மணி வந்து சொல்றாரு, "இல்லங்க நான் சாரி கேட்கும்போதெல்லாம் சொல்லுவேன். சாரிலாம் கேட்காத" அப்படின்ற மாரி. அது மட்டும் இல்லாம நாங்க ஃபன்னா அப்பப்ப சண்ட போட்டுப்போம். சின்ன சின்ன விஷயம். அந்த இடத்துல அவ சாரி கேட்டுக்கிறதா நானும் அவகிட்ட கேட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. நீங்க கேட்டீங்களா? கேட்கலையான்றது மேட்டர் கிடையாது. ஒரு பொண்ணு ஏன் இந்த அளவுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து வந்து பயங்கரமா போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி தாங்க. ஏன் இத வந்து பார்த்தீங்கன்னா, ரவீனா கிட்ட கேட்க மாட்றாங்க? ஆக்சுவலா ரவீனா தான் சாரி கேட்டது. ஓகேங்களா? சாரி கேட்டத நீங்க கேட்கக்கூடாதுன்னு மணிக்கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. ரவீனா கிட்ட போயிட்டு, நீ இந்த மாரி சாரி கேட்கக்கூடாது. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம். மணிக்கிட்ட அவங்க பேசவே கூடாது. ஏன்னா, நம்ம பொண்ண தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அவன போயிட்டு இந்த மாரி வந்து என் பொண்ணு சாரி கேட்கும்போது, ஏன் நீ தடுக்கல? அப்டின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. லாஜிக்கே இல்லாத விஷயம். ஆக்சுவலா சாரி கேட்கறாங்க. சாரி கேட்கிறவங்க மேல தப்புன்னு வச்சுக்கோங்க. அவங்க கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். அத விட்டுட்டு இவரு வந்து இந்த மாரி கொஸ்டின் பண்ணும்போது எனக்கு வந்து என்னடா இது ரீசனே இல்லாம இவன வந்து திட்டுற மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம். அதாவது இப்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரவீனா வந்து சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மணிய வந்து எப்படி சொல்றது? அவருக்காக கேம் விளையாடிருப்பாங்க. அந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப கூட இந்த கேஷ் மேட்டர் இருக்குல்ல, மணிக்கோசம் பண்ணாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வச்சு தான் பேசுனாங்க. அவங்க இந்த மாரி பண்றாங்க. நீங்க ஏன் உங்க கேம ஸ்டாப் பண்ண மாட்றீங்க? அதாவது இந்த மாரி தப்பா போகும்போது ஏன் ஸ்டாப் பண்ண மாட்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்க விட்டுர்றீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ரவீனா நீ பண்ணது தப்புன்னு சொல்றீங்க. அவங்க ஒரு விஷயம் உங்களுக்கோசம் பண்றாங்கன்னா, அத எதுக்கு அக்செப்ட் பண்றீங்க? அங்கேயே டினே பண்ணுங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மணி நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இத வந்து டினே பண்ணியிருக்காரு. இந்த மாரி பண்ணாத என் கேம் உன் கேம நீ ஆடு. எனக்கோசம் நீ ஆடாத அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் மணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி எனக்காக ஏன் சப்போர்ட் பண்ண மாட்ற அப்டின்ற மாரி கேட்டிருந்தாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தி ஒரு கேங்ல அதாவது மணிய பத்தி ஒரு கேங்ல வந்து தப்பா பேசுவாங்க. அங்க வந்து மணி இருப்பாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரவீனா இருப்பாங்க. ரவீனா வந்து இந்த மேட்டர பத்தி மணிகிட்ட சொல்லுவாரு. உன்ன பத்தி இந்த மாரி தப்பா பேசுறாங்க அங்க அப்டின்ற மாரி. அப்ப மணி கேட்பாரு. "ஏன் என்ன பத்தி ஒருத்தவங்க பேசுறாங்க. நீ அங்க என்னக்கோசம் ஏன் கேட்கக்கூடாது?" அப்படின்ற மாரி ஆக்சுவலா அங்க கேட்டிருப்பாரு. அந்த மேட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இங்க பேசுறாங்க. உங்களுக்கோசம் ஏன் அங்க அவரு விளையாடணும்? அவங்க ஏன் விளையாடணும்? அவங்கள வந்து நீங்க விளையாட சொல்றதே தப்புங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, அவங்க கேம ஸ்பாயில் பண்ற மாரி தான். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டையும் எடுத்து அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா அந்த 20 நிமிஷமும் மணிய வச்சு செஞ்சுட்டாங்க. சீரியஸ்லி சொல்றேன். மணி காலி. இப்பயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல. அடுத்த 2 வாரம் நம்ம எப்படி இந்த வீட்ல வந்து சர்வைவ் ஆகப்போறோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல. ஏன்னா, இந்த ரவீனா பொண்ணு பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கு. மணி இந்த கிழி கிழிக்கிறாங்க. ஸோ, அந்த சமயத்துல வந்து போய் காப்பாத்தணும்ல. அதாவது காப்பாத்தணும் மீன்ஸ் என்னன்னா, அவரு வந்து அவரு விஷயத்துல வந்து பண்ணாரு. என் மேல தான் தப்பு இருக்கு. நான் அத பண்ணியிருக்கக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லல. எதுவுமே சொல்லாம அப்படியே உட்கார்ந்திருக்குங்க அமைதியா. ஒரு டெடி பேர் பொம்மைய கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. மணிய வந்து இவங்க வந்து கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா, ஒரு ஒரு கட்டத்துல வந்து மணிய பார்க்கும்போது பாவமாவே ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தன இந்த அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணி தாக்கணுமா? அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, ரவீனாவ கரெக்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சுது. ஏன் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற அப்டின்னு கேட்டாலே முடிஞ்சுதுல்ல. அத விட்டுட்டு அந்த பாயிண்ட்ட விட்டுட்டு, இதுல மணிய வந்து இந்த மாரி வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்றது? ஒருத்தன் வந்து மாட்டிட்டான். இவன் அக்யூஸ்ட்ட்ட கேள்வி கேட்டா எப்படி கேட்பாங்க? அந்த மாரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து மணி மேல தான் தப்புன்ற மாரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு வந்து நாலெட்ஜபிள்ங்க. அவ தனியா கேம் விளையாட விட்டா பயங்கரமா விளையாட்டுருவா. அப்படின்ற மாரிலாம் ஆக்சுவலா அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏங்க உங்க பொண்ணு நாலெட்ஜபிள் உங்க பொண்ணுக்கு மூளை இருந்தா தனியா விளையாட சொல்லுங்க. அத விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஏன் அவ கேம ஸ்பாயில் பண்றன்னு சொல்லிட்டு இவர வந்து இது பண்ணாதீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இதுல வந்து அவங்க அம்மா பண்றது அவங்க அம்மாவா சம்திங் சித்தியா என்னன்னு தெரியல. பட் அவங்க பண்றது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தப்பான ஒரு விஷயம். அதே மாரி ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ரவீனா வந்து நெறைய இடத்துல உங்களுக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணி இந்த மாரி நிக்கிறா. நீங்களும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல அதெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஒரு இடத்துல மட்டும் கமல் சார் கிட்ட இந்த மாரி சொன்னீங்க. இந்த மாரி வந்து ரவீனா உங்க அம்மா வந்து
என்ன வந்து பார்த்துக்க சொன்னாங்க அப்டின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அது எப்டி அவங்க அம்மா உங்ககிட்ட பார்த்துக்க சொன்னாங்களா? அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்டாங்க. மணி வந்து ஆக்சுவலா திணறிட்டாரு அந்த இடத்துல. ஏங்க நான் அப்டி மீன் பண்ணல. நான் சொன்னது நாங்க நெறைய ஷோஸ் போயிருக்கோம். துபாய் போயிருக்கோம், சுவிட்சர்லாந்து போயிருக்கோம். அந்த மாரி ஷோஸ் போம்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசும்போது இந்த மாரி சொல்லுவாங்க. பொண்ண கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அத மீன் பண்ணி தான் சொன்னேன். என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்டின்ற மாரி தான் சொன்னேன். நான் இந்த ஷோல பார்த்துக்க சொல்லிருக்காங்க அப்டி எக்ஸாக்ட்டா இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அப்டின்ற மாரி நான் சொல்லல அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மணி இங்க வந்து அவர் தரப்பு நியாயத்த சொல்லிட்டாரு. ஏன்னா நான் வந்து அவங்க சொல்லாத விஷயத்த எப்படி நான் சொல்லுவேன்? அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த ஷோக்கு வரப்ப சொல்லல. பட் இருந்தாலும் அவங்க பார்த்துக்க சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த அர்த்தத்தில தான் நான் சொன்னேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்க கிட்ட ஏன்னா எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியல. இவங்க என்ன பேசினாலும் சரி, பயங்கரமா மாறி, மாறி தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அந்த பையன் ஒரு பாயிண்ட் வைக்கிறான். யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. "டேய் என்னடா ஒருத்தன இப்படி லாக் பண்ணி கேள்வி கேட்கிறீங்க? ஏன் உங்க பொண்ண நீங்க சரி பண்ண மாட்டீங்களா?" எனக்கு சத்தியமா செம காண்டுங்க அத பார்க்க சொல்ல. எனக்கு அவங்க மேல கூட காண்டாவல. அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு கேம் வந்து இவனால ஸ்பாயில் ஆகுதுன்னு நெனைக்கிறாங்க. ஸோ, அதனால கேள்வி கேட்கறாங்க அப்படிலாம் அதெல்லாம் விட்டுக்கு தள்ளுங்க. ஆனா, இந்த ரவீனா பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டே இருந்தது பாருங்க அமைதியா. அத பார்க்கும்போது தாங்க எனக்கு செம்ம காண்டா இருந்தது. சின்ன பொண்ணு தான். 20 வயசு தான். அதுக்குன்னு மூளை இல்லையா? கேட்கணும்ல. ஏங்க அத விடுங்க. அத விட்டுருங்க. அந்த டாபிக் பேச வேணாம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்லல. சிம்பிளா அமைதியா உட்கார்ந்து என்னென்ன கேள்வி கேட்கறாங்க, உட்கார்ந்து வந்து ஆடியன்ஸ் எப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த ரெட் கார்டு மேட்டர் பத்தி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிட்டாங்க. எப்படின்னா கோட் வேர்ட் வச்சு அந்த பையன் வந்து ஆக்சுவலா ரவீனா கிட்ட சொல்லியிருக்கான். இது வந்து இவங்களுக்கும் தெரியும். தெரியாத மாரி ஆக்சுவலா நடிச்சிருக்காங்க. இந்த பிரதீப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பேசிட்டு இருக்கான். இதுக்கு வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காரு, இந்த மாரி வெளி உலக மேட்டர் வந்து நீங்க பேசியிருக்கீங்க. அதனால உங்கள வெளிய அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. இவங்களுக்கு வந்து பதறிருச்சு. என்னடா இது பிக் பாஸ் இந்த அளவுக்கு பண்றாரே! பிக் பாஸ் நான் சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் நாங்க எதுவுமே பேசல அப்படின்னு நடிச்சாங்க பாருங்க. வேற லெவலு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரவீனா கிட்ட கேட்டுருப்பாங்க. இந்த மாரி கோட் ரெட்ன்னு ஒரு விஷயத்த உன்கிட்ட பேசினானே, அது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு. ஆக்சுவலா அப்ப வந்து ரவீனாக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவன் சொன்னது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, இந்த லேடியோட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி அப்ப அது புரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு கோட் வேர்ட் வச்சு பேசியிருக்கான் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இல்ல பிக் பாஸ் நாங்க எதுவுமே பேசல. எதுவுமே தெரியாத மாரி ஆக்சுவலா நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி கோட் வேர்ட் வச்சு பேசியிருக்காங்க. பிரதீப் மேட்டர் கோட் ரெட்ன்னு. ஸோ, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, வெளிய அனுப்ப பார்த்தாங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, இவங்க சாரி கேட்டு கால்ல விழாத குறையா கெஞ்சினதுனால, ரவீனா பொண்ணு ரொம்ப அழுதுருச்சு. ஸோ, அழுததுனால "போனா போ, இருந்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி கேட்ட வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் இன்னைக்கு ஷோல எனக்கு வந்து மத்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிவ்யூல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ மெயினா நான் ரெடி பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, லைவ் இப்ப பார்த்தேன். லைவ் பார்த்துட்டு அப்படியே தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்துட்டு மெயினா நான் சொல்லணும்னு நெனச்சது என்னன்னா, இவுங்க வெளிய போனதுக்கு வெளிய அனுப்புறா மாரி காமிச்சாங்கல்ல. ஸோ, அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் மேட்டர் அது கிளீனா தெரிஞ்சு போச்சு. ஸோ, அத வந்து இவுங்க பேசியிருக்க கூடாது தப்பு தான். ஆனா வந்து இந்த மணி மேட்டர வந்து பேசுனாங்க பாருங்க. அதுக்காகவே உங்கள வெளிய அனுப்பலாமோன்னு ஆக்சுவலா தோணுதுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல வந்து நான் என்னோட சைட்ல வந்து தப்பு இருக்கா? இல்ல நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து நான் பார்க்க சொல்ல ஷோ வந்து பார்த்துருக்கேன் இத்தன நாளா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்க சொல்ல மணி மேல மட்டுமே தப்பில்ல. ரவீனா மேல மணிய விட அதிகமான தப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்கள வந்து இந்த அளவுக்கு அவங்க அவங்க கேமுக்காக பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து உழைக்கிறாங்க. ஸோ அது வந்து இவங்க மேல தான் தப்பு. அது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ரிவ்யூல கண்டிப்பா வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்பாங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை பை.